பக்தி ஒலி நேயர்கள் அனைவருக்கும் என் சுதாகுமாரன் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான டாபிக் எடுத்துக்கலாம். அழகுன்னு சொன்னாலே அது என்னன்னு உங்களுக்கு தெரியறது இல்ல. சுக்ரன் சுக்ரன் தான். சுக்ரன் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயார், லக்ஷ்மியினுடைய அந்த அழகு, லக்ஷ்மியினுடைய அந்த சர்வாலங்கார பூஷித்தை, அந்த அமைதியான சிரிப்பு, கேட்டதை எல்லாம் தரக்கூடிய கரங்கள், இப்படி சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் உள்ள வளங்கள், பல்கி பெருகி வளரக்கூடிய வீடுகள், வாகனங்கள், தங்க வைர நகைகள், இப்படி எல்லாமே சுக்கிரனுக்கு காரகத்துவமாய் விளங்குபவை. அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் அப்படிங்கிற அந்த கிரகத்துக்கு ஆட்கொண்டு, தனக்குள் ஆட்கொண்டு ஒரு பரபிரம்ம சுரூபம் வீற்றிருக்கிறது அப்படின்னா அவரை மாலோல நரசிம்மன், அதாவது லக்ஷ்மி நரசிம்மன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்குமே லக்ஷ்மி நரசிங்கன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் ஒரு க்ளோஸ்னஸ் வரும். அப்படி சிங்கன்னு நம்ம இனிமே சொல்லிக்கலாமே. அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மி நரசிங்கனா இருக்கக்கூடிய மாலோல நரசிம்மன் இந்த லக்ஷ்மி அப்படியே மடியில வச்சுண்டு அழகா குடியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர் காலில் பாதுகையை போட்டு இருக்காராம். அதாவது செருப்பு, நம்ம செருப்பு எப்ப போட்டு போனோம்லாம் வெளியே கிளம்பும் போது தானே, அது மாதிரி இந்த மாலோல நரசிம்மன் காலில் பாதுகையோட இருக்காராம். எதுக்குன்னா எந்த நிமிஷம் கூட்டாலும் ஓடி வர்றதுக்கு ரெடியா. எப்படி எப்பேற்பட்டவர், அது ஒரு கருடன் மேல ஏறி ஓடி வர்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காராம். இப்பேற்பட்ட இந்த நரசிம்மனை, லக்ஷ்மி நரசிம்மனை, மாலோல நரசிம்மனா ஏழி இருக்கிற அந்த நரசிம்மனை நம்ம கொண்டாடும் போது வீட்டுல வைபவங்கள் அப்படியே கொண்டாட ஆரம்பிக்கும். கொண்டாட்டங்கள், கல்யாணங்களோ, நமக்கு வேணுங்கிற நகை சேர்க்கையோ, கார், வீடு, வருமானம், வேலை, இப்படிப்பட்ட கல்யாணம். ஆண்களுக்கு சுக்கிரன் தான் மனைவி ஸ்தானமே. திருமணம் நடக்கிறது. அண்ட் வீட்டுல பெண் குழந்தைகள் சுக்கிரன், அத்தை சுக்கிரன், மனைவி சுக்கிரன், இப்பேற்பட்ட இவா எல்லாம் ஆனந்தமா இருப்பா. நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சுக்கிரனை பலமேற்கிறதுக்கு தானே சுவாசினி பூஜைன்னு, சுமங்கலி பூஜைன்னு சொல்றது, தம்பதி பூஜைன்னு சொல்றது. இப்ப நவராத்திரியில எடுத்துட்டீங்கன்னா எவ்ரிடே இவாளெல்லாம் உள்ள கூட்டு நிறைச்ச வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்புறது. மஞ்சள், வெத்தலை பாக்கு, பூ, பழம், அப்படியே அந்த வைபவங்கள், வளை, கண்ணாடி, மருதாணி, இப்படி இந்த வைபவமான விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். அப்பேற்பட்ட இந்த சுக்கிரன் சேர்க்கையை பலப்படுத்துறதுக்கு சுக்கிரன் எகெயின் நமக்கு உண்டான பூமியில் ஏற்படக்கூடிய வளங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் இந்த மாலோல நரசிம்மன். இந்த லக்ஷ்மி நரசிம்மனுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தருக்கு சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கு. இப்ப கூட ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உச்ச சுக்கிரனான மீனத்தில் ராகு, நீச்ச சுக்கிரன் வீட்டுல, கன்னி வீட்டுல கேத்து, இப்படி பாம்புகள் இந்த சுக்கிரனுடைய உச்ச நீச்சத்துல லேசா ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். கோச்சாரத்துல காலபுருஷனுடைய அந்த ராசிகள்ல இப்படிப்பட்ட இந்த நிலைமைகள்ல எல்லாம் யாருக்கு நீச்ச சுக்கிரனோ ஆறு சுக்கிரன் பலமிடந்து போயிருக்காருனோ ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய ஜாதகத்துல எடுத்து கூறப்பட்டிருந்தாலோ நமக்கே தெரியும் சில வைபவங்கள். எனக்கு வர வேண்டிய பணம் வரல, கடன் கொடுத்தேன் திரும்பி வரல, இப்படி எனக்கு நான் 100% ஒர்க் பண்றேன், ஆனா 80% தான் எனக்கு சம்பளம் வருது. இப்படி பணம், காசு, வருமானம், இதுல குறைகள் எல்லாம் இருந்தாலே இது சுக்கிரனுடைய குறைபாடுன்னு சொல்லிடலாம். பல ஜாதகங்கள்ல சொல்லுவா, வீட்டுல சுமங்கலி பிரார்த்தனை பண்ணல, சுமங்கலியா யாரோ இறந்து போனவாறுகளை திருப்திப்படுத்தல அப்படின்னு சொல்லுவா. கன்னி அந்த மாதிரி சொல்லுவா. இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாத்துக்குமே இந்த பித்ருதோஷம்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட ஒரு தோஷம் சுக்கிரனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த மாலோல நரசிம்மன், எந்த நரசிம்மன் பாதுகைகளை போட்டுண்டு நம்ம அப்பான்னு கூட்டா, அம்மான்னு கூட்டா ஓடி வர தயாரா இருக்கானோ, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அந்த நரசிம்மனை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப் போற இடத்துல அவன் பிரம்மாண்டமா வளர்ந்துட்டே இருக்கான். ஓடி போய் அவனை கட்டிக்கணும்னு தோணும். அந்த கட்டிக்க போகும்போது அவனுடைய முழங்கால் அளவுக்கு கூட நம்ம உயரம் இருக்க மாட்டோம். அதை விட அவன் உயரமா போயிட்டான்னா நமக்கு எட்டவே மாட்டான். அதனால அவன் போக மாட்டான், நமக்காக காத்துட்டு இருப்பான். அந்த முழங்கால நம்ம கட்டிக்கிற போதே
மகாலட்சுமி தேவியினுடைய 2 பாதங்களும் நமக்கு எட்டும். அங்கதான் அந்த சுக்கிரனுடைய வரமானது நமக்கு கிடைச்சிடும். அந்த தாயாருடைய பாதங்களை தொடர பாக்கியமும், அந்த பெருமாளுடைய பாதுகைகளை சேவிக்கிற பாக்கியமும் இந்த மாலோல் என்ற சிம்மன் இடத்துல நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த பாக்கியஸ்தானத்துல நமக்கு உண்டான, நமக்கு வேணுங்கிறபடி திருமஞ்சனமோ இல்ல விளக்கு, நெய் தீபம். இவருக்கு நெய் தீபம் தான் விசேஷம், சுக்கிரன் இல்லையா? அதனால அழகா 48 நாள் நெய் தீபம் ஏத்தலாம். வெள்ளிக்கிழமைகள்ல திருமஞ்சனம் பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம். மாலோல் என்ற சிம்மனுக்கு வெள்ளிக்கிழமை திருமஞ்சனமும் அர்ச்சனையும். ஆர் அதே மாதிரி சுவாத்தியில தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் வீட்டு நட்சத்திரமான சுவாதி. அப்ப சுக்கிரனுக்கு பரிகாரம்னாலே சுவாத்தியை எடுத்துட்டுலாம், நடு நட்சத்திரம் தானே. அந்த சுவாத்தியில அன்னதானமோ பண்ணும்போது நம்மளுக்குள்ள, நம்ம வீட்டுல முதல்ல இந்த சுக்கிரனால என்ன முதல்ல வரும்னா, வளமைகள்லாம் வர மாதிரி குடும்ப ஒற்றுமை பெருகும்னு வச்சுக்கோங்களே. ஏன்னா இப்படி மகாலட்சுமியும் பரபிரமமான அந்த நரசிம்மனும் ஒன்னா சேர்ந்து எப்படி நமக்காக காத்துட்டு இருக்காளோ, இப்படி குடும்பத்துல எல்லாருடைய ஒற்றுமை பெருகிறதுக்கும் இந்த மாலோல் நரசிம்மனுடைய சேவையும் பெருகும், விசேஷங்களும் அமையும். எத்தனையோ பேர் என் கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, என் மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த வீடு அமையல, வாங்கின வீடு முடிக்க முடியல, கட்டின வீட முடிக்க முடியல, இப்படி நிறைய தடங்கல்கள் என்னுடைய பாக்கியங்களில் இருக்கிறது அப்படின்னா உடனே இந்த நரசிம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல திருமஞ்சனமா இருக்கலாம், நெய் தீபம் 48 நாள் இருக்கலாம், மினிமம் 20 வெள்ளிக்கிழமை அத நம்ம பிரிச்சு அர்ச்சனையா பண்ணலாம். இப்படி பண்ணும் போதே நம்மளுடைய சுக்கிரனானது பலமடைஞ்சு நரசிம்மனுடைய அந்த அனுகிரகமானது நம்ம கூடவே இருக்க ஆரம்பிச்சு நம்ம வாழ்வு இன்னைக்குல என்றென்றும் வளமானதாயி இக பர சுகங்கள் அனைத்தையும் அருளுவான். எகெயின் எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, லக்ஷ்மி நரசிம்மன் தானே, அந்த நம்ம பாக்கெட்ல வச்சுண்டுடலாம், போட்டோவை டவுன்லோட் பண்ணிண்டுடலாம், வீட்டுல கொண்ட வச்சுண்டுடலான்னு யோசிக்காதீங்கோ. உங்க பரம்பரை லக்ஷ்மி நரசிம்மனை சேவிக்க கூடிய பரம்பரையா இருந்து தாத்தா பாட்டி, அந்த கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வழி வந்ததானால் அந்த பரம்பரை தெய்வங்கள் நம்ம கூட நிற்கும், அவ வச்சுக்கலாம். அதை தவிர புதுசா எதையும் கொண்டு வராதீங்கோ. லக்ஷ்மி நரசிம்மன் ஆனாலும் நான் ஏற்கனவே சொல்லிண்டே இருக்கிற மாதிரி அவன் ஒரு பேலன்ஸ். இந்த பக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தியையும் அன்பையும் ஆராதிக்கிறானோ அத்தனைக்கு தேவையற்றவைகளை அழிக்கவும் அவனே தயாராய் இருக்கிறான். அவன் இரு பக்கமும் உள்ள துலாபாரம், அந்த துலா ராசியில நடுவுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான சுவாதியில் தன்னுடைய அன்னையும் அத்தனுமாய், அம்மாவும் அப்பாவுமாய் இருக்கக்கூடிய அருளை இந்த உலகத்துக்கு கொட்டுறதுக்காக, கொடுக்கறதுக்காக இல்ல, சௌலபியமா நிமிஷத்துல அவன் அவதரிச்சது. அந்த அவதார புருஷனுடைய மகிமை புரிஞ்சு கோவில்கள்ல போய், கிட்டக்க இருக்கிற கோவில்னா தாராளமா போய் சேவிச்சுட்டு வாங்கோ. தூரக்க இருக்கிற கோவில்னா உங்க பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி தேவையானத உங்களால இயன்றவைய, இது திருமஞ்சனமா இருக்கலாம், நெய் தீபமா இருக்கலாம், அன்னதானமா இருக்கலாம், இல்ல அர்ச்சனையா இருக்கலாம், பண்ணிண்டு வாங்கோ. கட்டாயமா உங்க குடும்பம் ஒற்றுமையோட வளத்தோட அப்படி ஓஹோன்னு வாழறத உங்க கண்ணு முன்னாடி நீங்களே பார்க்கலாம். வாங்கோ, வளத்தோட வாழலாம்.